நீங்க வந்து கார்த்திக் மூலமா அந்த கான்டாக்ட் வழியா இந்த படம் நடந்தது இல்லையா? ஸோ இது அந்த 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 ஸ்டோரி எப்படி? ஆக்சுவலி நான் வந்து முதல் படம் வந்து ஈழத்து கதை. ஏன்னா நான் வந்து அங்கேருந்து வந்ததுனால அந்த கதையை சொல்கிறது தான் நம்ம சினிமாவுக்குள்ள வர்றதுக்கான நோக்கமே வந்து நம்மளுடைய கதைகள் சொல்கிறது தானே. ஸோ அதுதான் நோக்கமாக இருந்தது. அதனால் அந்த கதை சொல்லணுன்றது இருந்துச்சு. நான் பாலுமந்திரா சார்ட்ட ஒர்க் பண்ணும்போது அவர் வந்து எனக்கு சொன்ன விஷயம் நான் நிறைய இதை சொல்லிட்டு நான் என்னால் வந்து படமே எடுக்க முடியாமல் போச்சு என் கதையை. அதனால் நீ முதல் படம் வந்து நம்ம கதை எடுத்துரு, அதுக்கு பிறகு நீ என்ன வேணால் எடுத்து கமர்ஷியலாக பண்ணிக்க. ஆனால் முதல்ல நீ ஒரு கமர்ஷியலாக பண்ணிட்டீங்கன்னா அது இந்த சினிமா வந்து அதுக்கு அடுத்தடுத்த வெற்றிகளை நோக்கி ஓடுற மாதிரியான ஒரு இது இருக்கும். அதுக்குள்ள நம்ம கதையை சொல்ல முடியாமல் போயிடலாம். அதனால் நீ முதல் கதை ஈழத்து கதை சொல்லுன்னு சொன்னார். அதுதான் நோக்கமாக இருந்துச்சு. ஸோ கார்த்திக் கூட ஒரு நீண்ட கால ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது. நான் கார்த்திகோட ஸ்கிரிப்ட் எல்லாத்தையும் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதனால் கார்த்திக் கூட நல்ல நட்பு இருந்துச்சு. கார்த்திக்குமே வந்து நீங்கள் வந்து இந்த கதை சொல்ல தானே வந்திருக்கீங்க, அதனால் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்ற ஒரு ஒரு பெரிய சப்போர்ட்டிவாக இருந்தார். அப்போ நாங்கள் என்ன கதையை சொல்லலாம் அப்படின்னா நிறைய கதை பேசியிருந்தோம். நீங்கள் ஈழம் போராட்டம் அதை வச்சு பார்த்தோம்னா அது நீங்கள் ஈழத்தையும் தமிழகத்தையும் பிரிச்செல்லாம் பார்க்க முடியாது. தமிழ்நாட்டில் நடக்கிற பல கதைகளோட இவரோட படத்துலேயே ரெஃபரன்ஸ் இருக்கும். ஸோ தமிழ்நாட்டில் வர்ற பல கதைகளுக்கு வந்து ஈழத்தோட ரெஃபரன்ஸ் இருக்கும். ஏன்னா ஒரு காலகட்டத்தில் பெரிய பதிவாக ஒரு பாதிப்பாக நேரடியாகவும் மறைமுகமாகவும் ஈழம் போராட்டம் இருந்திருக்கு. 80களில் கதை எடுத்திங்கன்னா நேரடியாக வந்து இந்த களம் வந்து ஈழத்துக்கான களமாக தமிழ்நாடு இருந்திருக்கு. இப்போ அப்படி நிறைய கதைகளை யோசிச்சுட்டு இருந்தோம். ஆனால் அது வந்து இப்போ நமக்கு ஒரு பெரிய ஸ்டார் தேவைப்படும், பட்ஜெட்டாக பெருசாக வரும். இந்த மாதிரி வரும்போது இந்த கதை வந்து அந்த மாதிரியான தேவைகள் இல்லாமல் இந்த படம் ஒரு காம்பேக்டான ஒரு பட்ஜெட்டுக்குள்ளே ஒரு படத்தை பண்ண முடியும். ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம ரெஃபரன்ஸும் இல்லை, ஈழத்தை பற்றின ஒரு முழுமையான கதை ஈழத்துலேருந்து வந்து எடுத்ததுக்கான ரெஃபரன்ஸும் இல்லை. அதனால் நம்ம ஒரு சின்ன கதையாக பண்ணணும் அப்படின்றதுல இருந்தோம். இன்னொன்று என்னோட சின்ன வயசு அனுபவம் அந்த கதை. இப்போ நான் வந்து எனக்கு நினைவு தெரிஞ்ச போது ஃபஸ்ட்டு பார்த்த சில கதைகளில் ஒன்று வந்து இந்த கதை. ஸோ இந்த கதையை பண்ணணுன்றது முடிவு பண்ணோன்னா அது கார்த்திக் ப்ரொடியூஸ் பண்ணார். ஸோ அது வந்து அதில் இப்போ ஒரு ப்ரொடியூசரை சொல்லி கிட்டத்தட்ட இவரை மாதிரி தான் நினைக்கிறேன். இப்போ ப்ரொடியூசர் நானும் கார்த்திக்கு நிறைய கதை நான் ஒரு 15 வருஷமாக ஃப்ரெண்ட்ஸா, அப்போ நிறைய கதை பேசிகிட்டு இருப்போம். அப்படி பேசின ஒரு கதை தலைவா இந்த கதையை பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணி இந்த கதையை பண்ணோம். இப்போ